டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்னோட ஸ்டைலில் ஒரு அடை தோசை தான் வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து 1 கிளாஸ் இட்லி அரிசி, 1 கிளாஸ் வந்து உளுந்து, 1/2 கிளாஸ் வந்து துவரம் பருப்பு, 1/2 கிளாஸ் வந்து கடலை பருப்பு, 1/4 கிளாஸ் வந்து சிறுபருப்பு, அதுக்கப்புறம் 1/4 கிளாஸ் வந்து பச்சை பயிறு, இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு காஞ்ச மிளகாவும் போட்டு மூடி வச்சிடணும். அடுத்த நாள் காலைல ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கும். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, கொஞ்சமாக உப்பு போட்டு இஞ்சி ஒரு 4 துண்டு போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா தோசைக்கல் வச்சு ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி மொத்தமாகவும் இல்லாமல் மெலிசாவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா என்னோடய ஸ்டைலில் ஒரு சூப்பரான அடை தோசை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.